இன்றைக்கி நடந்திருக்கிற பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட், இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு சரவடியாக வெடிக்கும்னு பார்த்தோன்னா அப்படி இல்லாமல் ஒரு புஸ்வான மாதிரி தான் போயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன எதிர்பார்த்தமோ அதை திருப்பி சொல்லியிருக்காரு. எதுவும் புதிய செய்திகள் இல்லை, அல்லது புதியவர்களாக யாரும் வந்து கூட வந்து நிற்கலை. அவரே அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. குறிப்பாக ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் அவர்கள் இவங்களுடைய பேரெல்லாம் உச்சரிக்காமல் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு 10 நாள் கெடு விதிக்கிறாரு. ஸோ கெடு விதிக்கிறாருனாலே வந்து அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. எப்படியும் இந்த எச்சரிக்கைக்கு இன்றைக்கி இரவுக்குள்ளே பதில் கொடுத்துருவார், அல்லது அது கடந்து போவார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதே போன்ற கோரிக்கையை, எச்சரிக்கையை, சண்டையை எல்லாரும் போட்டாங்க. அவர் ஒற்றை தலைமை நான் எடுக்கிறதா முடிவுன்னு களமாடிக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது வந்து வெற்றியா தோல்வியா 2026 அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இவர்களுடைய இந்த எண்ணத்துக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பூடகமான செய்திகளுக்கு நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். பட் இந்த கோரிக்கை வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஒன்று சேர்ந்தால் எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறது வந்து கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒருத்தர் ஒரே கட்சிக்குள்ளே ஏற்கனவே அந்யோன்யமாக இருந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லோரும் பிளவை நோக்கி நகரத்துட்டாங்க, பிளந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி போய் ஒன்று சேர வாய்ப்புகளே இல்லைங்கிறாங்க. அப்படி பிளந்து நிற்கிற இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் மீண்டும் இணைச்சாங்க அப்படின்னா அது கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு தான் ஒத்துழைக்குமே தவிர வெற்றியை நோக்கி நடைபெற முடியாது. அவர் என்ன பண்ண போகிறாரு? அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல்வாதி தான். அவரால் வெளியில் வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட்டத்துக்கு வரமாட்டாரா? சரி, வராமல் இருக்கட்டும், நான் மற்றவங்கள வளர்த்துக்கிறேன் அந்த பகுதியில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதை கடந்து தான் போவாருன்றாங்க மூத்த அரசியல் விமர்சகர்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் நிறைய பேரை கூட்டி வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற போகிறாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. 10 நாளுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நடக்க போகுது அப்படிங்கிறது.